இருக்கக்கூடிய இந்த செட்டி ஐயனாரும் இந்த 18ஆம் படி கருப்பனும் கள்ளிசேரி காளிமுனி ஐயா இந்த அரியனந்த கிராமத்தில் உள்ள ஜாமியெல்லாம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் மக்களுக்கு அருள் பாலிக்குதா? ஏன்னா நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மனுஷன் ஜெய்வனை வச்சேன். இப்போ நல்லா இருக்க ஊர்களில் தெய்வத்தையே மறித்து கட்டுறாங்க. கள்ளிசேரி காளிமுனியாவே கட்டிவிட்டாங்க. மணியை பூரா கலான்ட்டு போய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் நடக்குது. இந்த ஜாமியெல்லாம் இங்கே கொஞ்ச நேரத்தில் வரணும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு என் ஐயனாரோடைய அந்த மகிமை தெரியணும், அவன் வீரம் தெரியணும். மேலே வரவேண்ணா கொசு கடிக்கும். அண்ணே ராமு அவர் சார்பாக ரூபாய் 501 நன்றி. சாமி அழைக்க போறேன், தள்ளிப்போ. ஹலோ ஹலோ. சேதுபதி நாடு சேதுபதி பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சட பரஜீவரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்கை சீமை விட்டு கிளம்புதுடா என் வெட்டுடைய காளியம்மா. கொஞ்ச நேரம் அரியனந்த கிராமத்தில் உள்ள என் செட்டி ஐயனாரை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில நீ மகுடி ஓட்டு விளையாட வா வா வா. நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா. உனக்கு 1 மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடைய கட்டி காப்பாத்தின ராமநாட்டு கருப்புட்டா கிளப்புதுடா. ராமநாட்டு மடைய வெட்டு என் கருப்பேன் செங்குதிரை கிளப்புதுடா. புதியிலேயே அரியனந்த கிராமத்துக்கு புறப்பட்டு வருதுடா என் ராமநாட்டு கருப்பனை. கொஞ்ச நேரம் எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே. இந்த அரியனந்த ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேர் வாங்கணும் போட்டா. ஆதி நாளையில் இந்த அரியனந்த கிராமத்தில் நம்ம பாட்டையும் போட்டையும் எப்படி ஆண்டாங்க, நம்மளை எப்படி காப்பாத்தினாங்க. குடிக்க உரல் இல்லை உங்களுக்கு, குடிக்க கஞ்சி இல்லை, கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பெரங்கொடி ஏற்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா 30 ஆட்டையும் கட்டி காத்த ஆண்ட சாமிட்டா மம்மாண்டு போயிரும். அரியனந்த கிராமத்துல 13 வருஷம் பாராமலை இல்லே. இந்த கம்மாகரை எல்லாம் கல்லு புல்லு மேய்துடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து அலாக்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க செட்டி ஐயனாரு சாமியே. அப்போ ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி அரியனந்த கிராமத்தில் தலைய குளிக்க ஆடையில என் ஐயனாரு உள்ள இறங்கி இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நாளையில நம்ம கிளவி ஓடையில இந்த அரியனந்த ஐயனாருக்கும் இங்க உள்ள ஜாமிக்கெல்லாம் நம்ம இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காரி மாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா
அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவி மதுரை தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு அன்னக்கல் ரோட்டுக்கும் என் அரியனந்த ஐயனார்கிட்ட கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவி மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிளவி மதுரை தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட பூட்டிய அங்க கனத்த வர ஏத்தி ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டாட்டா பாண்டி முனி ஐயா. அப்ப நம்ம கிளவன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய அரியனந்திர உள்ள என் சட்டி ஐயனார கனமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிளவன் உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான். எந்த பேய்க்கு அரியனந்திர உள்ள ஜாமி புடி உனக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே அரியனந்தில இருக்க ஜாமிக்கு வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார ஜாமி வீர அறிஞ்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையில பேயடிக்க விட போறியாட்டா? 1000 பாட்டில் சாராயா அப்படியாப்போ 1000 பாட்டில் சாராயா எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயா என் சீமாம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா. கள்ளி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமரமா உனக்கு 600 நல்ல வருஷமா உனக்கு கட்டடம் கிடையாதுடா. பட்ட சீம கருவ உடமரம் தான் படுக்க எங்க கிளவி என்ன செஞ்சாலாம் நம்ம உழவைக்க விறகுல்ல. என் காலி முடிய விறக ஒடிச்சு போய் அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள பாம்பாக நின்றுச்சுடா. அப்ப நம்ம கிளவே விறக கொண்டு போய் உடையில ஓட்டு சண்டால போய தெய்வம் பாம்பா மாறுறாய். நான் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் கள்ளிச்சேரி மணி காளி முனிய பொல்லாதட்டா. முன்னாடி ஊத்து தண்ணி வத்தல காளிமுனி ஐயா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா. அங்க உடமுள்ளு சத்தம் கேக்குதுடா. என் லாக்குளத்து நிறகுளத்து ஐயனார கூட்டிக்கிட்டா. என் பிள்ளத்தி நல்ல கரையா உனக்கு பிறகர அம்படுக்க என் திருக்காருடைய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த அரியன் அந்த மக்களும் வீரத்தை அரியனமுடோய் கொஞ்ச நேரம் செட்டி ஐயனார கூட்டிக்கிட்டு ஆளுயர விச்சருவா. எப்பன் 18ஆம் படியா அட அடையாதடா உன் கீநாட்டு புடியருவா. உன் அழகு மலை எல்லைய விட்டு அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் அரியன் அந்த கிராமத்துல விளையாட வா வா வா. கருப்பு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடோ விச்சாருவா உனக்கு விச்சாருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடோ விச்சருவா கருப்பு விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடோ விச்சாருவா கருப்பே விச்சாருவா. அசையாத புடியருவா அந்த அழகுமலை எல்லையை விட்டு நீ ஆர்ப்பரிக்கும் கீநாடு அந்த கலுங்கரி பொட்டலை விட்டு என் நொண்டி முடிய கூட்டிக்கிட்டு
கருப்பு அரியனந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா செட்டி ஐயனாரு தத்துரமா இருக்கிறாரையா மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாரையா அரியனந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா செட்டி ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா அள்ளி கொடுத்த சாம்படையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா ஐயனாரை இருக்கிறாரையா மக்களை எல்லாம் தத்துரமா காக்குறானையா அரியனந்த கிராமத்திலே இருக்கிற ஜாமி ஐயா செட்டியுடைய ஐயனாரையா செட்டி ஐயனார் தத்துரமா இருக்கிறாரையா வெள்ள நல்ல குதிரை ஏறி வேகமா வந்துட்டானா வெள்ள நல்ல குதிரை ஏறி வேகமா வந்துட்டானா வெள்ள நல்ல குதிரை ஏறி வேகமா வந்துட்டானா 18 வடிக கருப்பு கருப்பெந்தா கள்ளிசேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இங்கே இருடா அரியனந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறாரையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறாரையா அதனைத் தொடர்ந்து இங்கே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பழகி ஒரு பெண்களுக்கு எல்லா லட்சணமும் வேணும் அப்படி லட்சணத்தோடு வந்திருக்கு ஒரு பிள்ளை ஆனால் என்னதான் நான் கட்டி பிடிச்சி உருண்டாலும் 5:30க்கு பரம்புக்குள்ள புருஷன் பைக்கோட நிற்பேன் அடுத்தையும் முண்டாட்டி அரியந்தலுக்கு லீஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாஜத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அவ ஊரோர ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா ஏ உடம்பெல்லாம் நச்சிருந்தா முத்த முத்தந்தா அவ ஊரோர ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா ஏ உடம்பெல்லாம் நச்சிருந்தா முத்த முத்தந்தா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி அன்றைய காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும் வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா மருதங்குடிய அழகு இல்லாமல் நாடகமே கிடையாது உண்மைதாப்பு அப்படி ஒரு நகைச்சுவை ஜாம்பவான் அவங்க அப்பா அன்றைய காலத்தில் நான் நாடக குலத்துக்கு வரும்போது என்னை வளர்த்து விடுவதற்கு ஒரு குருநாதராக இருந்தார் மருதங்குடி அழகு பெரியப்பா ஆனால் நான் பேர் வாங்கினாலும் எங்கள் அண்ணன் மருதமணியை போன வருஷம் அந்த மக்களிடம் இந்த வள்ளிதர்மன் நாடகத்தில் அறிமுகம் செஞ்சேன் எனக்கு எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ கைதட்டுறீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் மருதமணி வாங்கக்கூடிய பேர் தான் எனக்கு மன நிம்மதி அன்பு உறவுகள் நான் வாங்காத பேரல்ல எங்கள் அண்ணனும் பேர் வாங்கணும் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது திருமலை ரேடியோஸ் அரியநந்தல் திருமலை திருமலை அருமையான மைசன் இவ்வளோ பைபாஸை ஒட்டி இவ்வளோ குலையை கட்டி இவ்வளோ லைட்டு போட்டிருக்காருன்னா தொகையை ஏற்றி பேசியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது பக்கத்துலேயே கடை ஜாமியா எடுத்து கட்டிவிட்டே கொஞ்சம் ரேட்டு காலம் அரியநந்த கிராமம் சொந்த ஊருமா திருமலை மைசன்
கொட்டகை அமைப்பு அருமையான கொட்டகை. கொட்டகை ஓட்டால் உள்ள ஒரு பாத்ரூம் கட்டக்கூடாதா? ஒன்றுக்கு இருக்க போனால் வர்ற லாரிக்காரன் 100ல் வரேன் நின்று வச்சு வண்டி நின்று வச்சு. நீலமேகம் அரியநந்தல் அவர்கள் கொட்டக அமைப்பு அன்புள்ளது நன்றி. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள். அரியநந்தல் பெரியவங்க சொன்னாங்க, இந்த அரியநந்த கிராமத்துக்கு 4 வருஷமாக கடுமையான போராட்டம், 3 வருஷம் கொரோனா. ஆனால் இதில் என்ன தெரியுமா, வர்ற வட்டமெல்லாம் 5000 அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் திருப்பி கேட்டீங்கன்னா திருப்பி நான் தான் கையிலேருந்து போட்டேன்னு சொல்லுவேன். இந்த கிளம்பிட்டா பார்த்தியா தம்பி, இங்கே அடிக்காதீங்க, கொட்டாயை சாஞ்சு போவேன், ஒவ்வொருத்தையும் 800 லிட்டர் அடிப்பேன். இப்போ நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன், உங்கள் அன்பை பெற்றவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ, உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. என்னைய நடிகனாக்குன ஒரு ஜாம்பவான் மகான், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்தில் இன்னைக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் அது நடக்கும். நீங்கள் ஒரு கிராமத்திலேயோ ஒரு பழகிற இடத்துலையோ சரிக்கு சமமாக இருந்தீங்கன்னா உன்னை விட்டுருவேன். நீ நல்லா பணம் காசை சேர்த்து வச்சு 4 மாடி வீடு கட்டி ஒரு 30 லட்சத்துக்கு காரு வாங்கினேன்னா போராமப்படுவேன். பழகின நண்பனும் மாமே மச்சினே கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே உன் வாழ்க்கையில் போராமப்படுவாங்க உன்னை நினச்சி. ஆனால் தன்னுடைய பெத்த மகனோ மகளோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஆனந்த கண்ணீரோடு உலகத்தில் இருக்க சாமியை பூரா வேண்டி நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிற ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் அப்பா வந்தேன் கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே ஒரு அன்பாலயம். அதுக்குத்தான் நான் பேர் வச்சேன் அன்பாலயம். இப்போ ஒரு விநாயகர் கோயில் கட்டேன், அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ அன்பு விநாயகர். இப்போ ஒரு 4 வீடு கட்டியிருக்கேன், இல்லாதவங்களுக்கு சென்ட்ரிங் போட்டாச்சு, அது பேர் வந்து MKR அன்பு நகர். எப்படி பார்த்தியா, இந்த அன்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவும் கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், பெத்த உள்ள நம்மளை ஒரு சோத்துக்காக உங்களை வைகிறேன், உனக்கு என்ன சோறுன்னு கேட்குறேன், உனக்கு என்ன துணின்னு கேட்குறேன்னு நினச்ச தாய் தப்ப இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையா நான் இருக்கேன், நீங்கள் வந்துருங்க. அப்படியாப்பட்ட சோறு தேவையில்லை. இந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் வாழ போகிறதில்ல, இருக்கிற வதைக்கும் நல்லதே செய்வோம். அப்படித்தான் ஒரு நல்ல மனிதரை கொண்டு விட்டு பூரா பேரும் சேட்டசி வச்சு கண்ணீர் வடித்தேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனுகாமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். ஏன் இவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறேன்னு தெரியுமா? வள்ளிதர்ம நாடகத்தில் முழுமையாக பார்த்தீங்கன்னா எல்லா நடிகரும் வந்திருக்கவங்க திறமையாக உழைச்சி சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப தொலைவில் இருந்து இளைஞர்லாம் வந்திருக்கீங்க. இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுவும் அவன் வண்டி தெரியாமல் அடுத்த வண்டியை மிதின்னு மிதித்து அவன் வந்தது டிவிஎஸ் குட்டியாக இருக்கும், என்ஃபீல்ட்டை போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பாஞ்சு உருண்டு எத்தனை பேர் இதில் இடவெளியில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போவியோ அதெல்லாம் பார்க்காம, எவ்வளோ தூரம் இருந்தாலும் பார்க்காம இந்த நாடக கலையை வளர்த்து வைத்துட்டு இருக்கின்ற. ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது இந்த நாடக கலையில். இம்புட்டு கூட்டம் அரியநந்தில் பார்த்துருக்கீங்களாத்தா? பார்த்துருக்கே மாட்டேன், நாடகமும் நீ பார்த்துருக்க மாட்டேன். இந்த அத்தனை கூட்டமுமே என்னுடைய அன்புக்காக வந்த கூட்டம். உங்கள் அத்தனை பேர் பாதத்தையும் வணங்குறேன். MKR எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. இந்த நாடகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் அன்னைக்கு மக்கள் அமையணும், மைச்செட்டு அமையணும், அப்போ தான் என்னால் வந்து தொழில் பண்ண முடியும், நடிக்க முடியும். ஆனால் என்ன நான் நடித்தாலும் நம்ம நடித்தாலும் அதை வீணாக்காமல் கண் முழிச்சு யூடியூப் எடுக்கிறேன் பாரு என் தம்பி,
ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி அருண் KS மீடியா அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவன் பேர் என்னடா? வேலு போட்டோகிராபி இவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா முருகன் மருதமணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் என் தம்பி காடமங்கலம் முருகன்ட்ட மருதமணி சொல்லியிருக்கேன், வைகாசி 9ஆம் தேதி பிறந்த நாள்ரா, ஏதாவது போட்டோ எடிட் பண்ணணும்னு சொன்னேன். அதை நேற்று தான் எடிட் பண்ணியிருக்கேன். அவன் பிறந்த நாள் வந்து அவனுக்கு கல்யாண நாள் வந்துருச்சுடா. அடுத்து 100 ஆண்டு விழா. அவனுக்கு வயசு 40 தான்டா. நம்பி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? அட ஒண்ணுக்கு போறவங்க போயிட்டு வாங்க, 10 நிமிஷம் ஆகுங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க. ஒண்ணுக்கு போற ஆளுக போயிட்டு வாங்க. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷத்தை வர விட்டு நிதானத்தை, 5 நிமிஷத்தை வர விட்டு நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க விட்டு என் மனத்தை.
ஒண்ணு 5 நிமிஷம் தவற விட்ட நீதான் அண்ணத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நீதான் அண்ணத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட என் மண்ணத்தை சரக்கத்தை தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கத்தை தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 மரியாதை என்ன சொல்றேன் மைக்கு மட்டும் இங்க இருக்கணும் நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடும் அதான் பிரச்சனை இல்லை இங்க 2 பாட்டு பாடிட்டு அங்க போய் ஆனா நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் இருக்கும் இங்கிட்ட வாயில அடிச்சு வாய் வீங்க போகுது புரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் வணக்கம் அப்படியே நில்லு நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் முதவங்க எல்லாருக்கும் வணக்கம் 4 பேருக்கு வணக்கங்க வணக்கம் என்ன ஒவ்வொரு ஆளா தனித்தனியா வணக்கம் சொல்லுங்க ஒருபடியா வணக்கம் சொன்னா அப்படி அண்ணப்பையா என்னையா என்ன சந்தோஷமா இருக்க அது என்னமோ தெரியலனே நீ ஏதாவது பண்ணா உன் கண்ணத்துல தேசஸ் தெரியுது ஏமா அத வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் நாங்க சரி வந்தமா ஆடத படமா தாக்கல ஒண்ணட்டமா ஆரம்பிச்சோமா அப்பதான் ஞாபகம் மறதி வர வர அதிகமாகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல ஒரு இதை தின்னுட்டு கூட மறந்துடுறேன் நாளைக்கு என்னையும் மறந்துடாத இல்ல இல்ல நோ நீ வந்து கூட பரவாயில்ல அப்புறம் வீடியோ எடுக்கும் 3 பேருக்கும் நன்றி அண்ணா ஆரம்பிச்சிரோமா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்ட அப்புறம் இல்லன்னு வச்சுக்க பிரச்சனை பண்ணிடுவேன் நீ என்ன பிரச்சனை உயிரோடாலும் கேளலாம் அண்ணே தரேன் ஐயே என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் காசை மட்டும் கூட வீட்டு கிளம்புறேன் காசு தானே நாளைக்கு சம்பளம் அவனோட தரேன் ஏன் இப்ப காசு இல்லையா இப்ப இல்லம்மா அண்ணே பாக்கெட்ல 10 பைசா கொடுப்பா அன்னைக்கு உன் மேல எம்பூட்டு நம்பிக்கை நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை ஏமா வெக்கப்படுற ஏண்டா அவரை பார்த்தா எனக்கு வெக்க வந்துருச்சு அவர் நீ உன்னை ஆட ஆட பாத்துக்கிட்டே இருக்காரு யாரை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ ஆட ஆட உன்னை பாத்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் முன்னாடி பார்த்து தான் பார்த்திருக்கேனா அவர் பின்னாடி உட்கார்ந்து சங்கூச்சமா இருக்கு சிங்கரும்பு சாரு சிங்கரும்பு போல போல வரவா சிங்கரும்பு சாரு கொண்டு வரவா சிங்கரும்பு போல போல வரவா Check out!
ஏதுமில்லை. இந்த டும் எங்க இருந்து கத்துக்கிட்டே அது என்னதுல அது வாயில வந்துருது. வந்துருது. சரி சரி, நம்ம ஃபேமிலியே வந்து ஒரு ஆட்டக்கார ஃபேமிலி. ஆமா. நான் நல்லா ஆடுறேனா? எங்கனே வித்தியாசமா ஆடுவான், தண்ணியை போட்டு ஆடாம நல்ல விதமா ஆடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் எங்கம்மா தண்ணி அடிச்சிருக்கேன்? அதுதானே சொல்றேன், நீ அடிக்காம நல்ல விதமா ஆடுவேன்னு சொல்ல வந்தேன். சிரி சிரி பாப்போம். இப்படியே நீ அப்புறம் நீ மாதிரி மூஞ்சிய வச்சு என்னைய மாதிரியே நீயும் பண்ற. என்ன வரும் வராதுன்ன மாதிரி இருக்கு. அதனாலதான் வேர்லயே சண்டையே வந்துச்சு. அது அப்படியா? என்ன பண்ணீங்க? கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது. இங்க அப்படி இருந்தாதான் பொழைக்க முடியும். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? மச்சான பாரடி. என்னது நீ? என்னம்மா பழிக்கிறியா நீ? ஏண்டா மச்சான பாரடி. மச்சமுள்ளாரடி. மச்சான பாரடி மச்சமுள்ளாரடி. ஆடுறப்பா ஆடுறப்பா ஒட்டவே வெட்டனோ வாங்கடி. மச்சான பாரடி மச்சமுள்ளாரடி. ஒட்டவே வெட்டனோ வாங்கடி. ஐயோ எல்லாம் சதி பண்ணுது. அவரு பேக்க கையில உள்ள பேக்க தேடிட்டு இருக்காப்ல. சொல்ல வந்தா நீ புஸ்ஸன் ஆக்கிட்ட வேற ஒண்ணு. மச்சான பாரடி. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை. அவர் என்ன பத்தி என்னமோ உன்ட சொல்றாரு, நீ என்னமோ பொன்னாட பொத்தன் மாமா உனக்கு. பொன்னாட போத்தனமா? பேரை சொல்லட்டுமா? அவர் மாதிரி நான் கலரா இருந்திருக்கணும். பேரை சொல்லட்டுமா வேணாமா? சொல்லுனே. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கை, அன்பு சகோதரி, எனது அன்பு தங்கம் சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை இணைத்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான பாரடி. என்னது அது யாரு? கொஞ்சோண்டு வாங்கி கொடுத்து படுக்க வைங்க ஆளு. என்ன நீ சிரிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஆடாட இவர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரா அதனால
இன்னைக்கு நம்ம தானே போறோம்.